நண்பர்களை, இப்பொழுது மணி இரவு 7 ஆகிறது. நாம் பேக்கண்டோங் பகுதியில் இன்று ப்ளூ மண்டே என்னும் ஒரு விழாவினை கொண்டாடுகிறார்கள். இன்று ஜனவரி 20ஆம் நாள், அதுவும் திங்கட்கிழமை. ப்ளூ மண்டே என்று அழைக்கப்படுகிறது. இந்நாள் குளிர்காலத்தின் நடுவில் வருகிறது. குளிர்காலம் என்றாலே மந்தமான காலம் என்று சொல்லலாம். நீளமான இரவுகள், எப்போதாவது எட்டி பார்க்கும் சூரியன் எனும் சூழல் ஒரு சுறுசுறுப்பினை உருவாக்காது. இவ்வாறு குளிர்காலத்தின் நடுவே வரும் இந்த நாள் ஆண்டிலேயே மிகவும் மந்தமான நாளாக, அதாவது த சப்போஸ்ட்லி மோஸ்ட் டிப்ரெஸிங் டே ஆஃப் த இயர், இவ்வாறான மந்தமான நாளில் அனைவரையும் குதூகலப்படுத்த வேண்டும் என்னும் குறிக்கோளுடன் நெதர்லாந்து நாட்டில் விவசாய மக்கள் அதிகமாக வாழும் நார்டு பிராபாந்து மாகாணத்தில் உள்ள லார்பேக் நகராட்சியில் உள்ள விவசாயிகள் அனைவரும் இந்த நாளுக்கு ஒளியூட்டுவதற்காக டிராக்டர் அணிவகுப்பினை நடத்துகிறார்கள். இது நிச்சயமாக கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டிற்கு பிறகு வீட்டிற்குள் குளிரில் அடங்கி போன மக்களை வெளியே கொண்டு வரும் முயற்சி, அதுபோலவே அனைவரையும் உற்சாகப்படுத்தும் ஒரு முயற்சியுமாகும். நண்பர்களை, விவசாய டிராக்டர்களை நாம் பல இடங்களிலே பல விதங்களிலே பார்த்திருப்போம். அது விவசாய நிலமாக இருக்கலாம் அல்லது போராட்ட களமாக இருக்கலாம். டிராக்டர்களை பார்ப்பது ஒரு நிறைவான உணர்வை தரும். போராட்ட களத்தில் அது ஒரு எழுச்சியும் கூட. ஆனால் நண்பர்களே, இங்கு லார்பேக்கில் நாம் பார்க்கும் டிராக்டர்கள் அணிவகுப்பு மிகவும் தனித்துவம் வாய்ந்ததாக உள்ளது. ஆம், விவசாயிகள் இணைந்து கெத்து காட்டுவது போல் உள்ளது. இருளில் மூழ்கியிருக்கும் வானத்தின் பின்னணியில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட விவசாய டிராக்டர்களை பார்க்கும்போது சிறந்த ஓவியர் ஒருவர் விரிந்த வானத்தில் தன் தூரிகையினை கொண்டு அழகிய படம் வரைந்தது போல உள்ளது. இந்த அழகுமிகு அணிவகுப்பினை லார்பேக் நகராட்சியின் விவசாயிகள் கூட்டமைப்பானது வழிநடத்துகிறது. இந்த லார்பேக் நகராட்சியில் பேக்கண்டோங், ஆர்லரிக்ஸ்டல், லீசவுட், மரியாஹவுட் என்னும் 4 கிராமங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இந்த 4மே விவசாய கிராமங்கள். நீங்கள் இந்த டிராக்டர்கள் ஓட்டுபவர்களை உன்னிப்பாக கவனித்தீர்கள் என்றால், டிராக்டர்களை இளம் பெண்களே பெரும்பாலும் ஓட்டிச் செல்வதை நாம் காணலாம். ஆம், ப்ளூ மண்டே எனும் நீல திங்களில் தங்கள் குடும்பத்தின் பங்கேற்பை இந்த இளம் பெண்களும் இணைந்து வழங்குகிறார்கள். உலக நாடுகளுள் நெதர்லாந்து பாலின சமத்துவத்தில் மிகவும் முன்னேறிய நாடு. நெதர்லாந்தில் சாலைகளில் நாம் பயணித்தோம் என்றாலே மிகப்பெரிய கனரக வாகனங்களை பெண்கள் ஓட்டிச் செல்வதை நாம் சாதாரணமாகவே பார்க்கலாம். புதியவர்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இது இங்கு அன்றாட காட்சி. நெதர்லாந்து என்றாலே துலிப் மலர்களும் விண்டுமில்களும் மிதிவண்டிகளும் ஆம்ஸ்டர்டாமின் சானல்களும் மட்டுமல்ல, இவைகளை தாண்டி நெதர்லாந்து பல துறைகளில் முன்னிலை வகிக்கிறது. குறிப்பாக விவசாயம் மற்றும் தோட்டக்கலை. உலக அளவில் விவசாய விளைபொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் வகுப்பது அமெரிக்கா. அமெரிக்கா பெரிய நிலப்பரப்பினை கொண்ட ஒரு நாடு. ஆனால் அமெரிக்காவிற்கு பிறகு உலகிலேயே விவசாய விளைபொருட்கள் ஏற்றுமதியில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு நெதர்லாந்து. நம்ப முடிகிறதா? தமிழ்நாட்டை 4ஆக பிரித்தால் 4இல் 1 பங்களவுதான் ஒட்டுமொத்த நெதர்லாந்தின் நிலப்பரப்பும் இருக்கும். அத்துடன் அனைவருடைய ஆச்சரியத்துக்கும் காரணம், இன்னும் அழுத்தமாக ஆச்சரியப்பட வேண்டும் என்றால், இத்தனோண்டு குட்டி நாடு உலகிலேயே விவசாய விளைபொருட்கள் ஏற்றுமதியில் 2வது இடத்தில் இருக்கிறது என்றால் அது உண்மையிலேயே ஆச்சரியம்தானே. நெதர்லாந்தை விட அமெரிக்கா 237 மடங்கு பெரிய நாடு. இவ்வளவு சிறிய நெதர்லாந்து எப்படி உலகிலேயே வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியில் 2வது இடத்தை அடைய முடியும்? 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நெதர்லாந்தில் நிலவிய பொருளாதார வீழ்ச்சியும், அதனை சரி செய்ய பாடுபட்ட மக்களின் கடின உழைப்பும், அந்த கடின உழைப்புடன் இணைந்த அறிவியலும் தொழில்நுட்பமுமே காரணங்களாகும். பல அகன்ற வயல்களில் விளைவிக்கப்பட வேண்டிய விளைபொருட்களை சிறிய அளவிலான கிரீன் ஹவுஸ்களிலே இவர்கள் விளைவிக்கின்றனர். அதனுடைய கூட அழகு மலர்கள், பால் பொருட்கள், முட்டை, இறைச்சி ஏற்றுமதியிலும் நெதர்லாந்து முன்னிலை வகிக்கிறது. இதே வரிசையில் குறைந்த முதலீட்டில் எவ்வாறு அதிக மகசூல் பெறுவது எனும் நோக்கத்துடன் நாடு முழுவதும் ஆச்சரியப்படும் வகையில் விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. எனவே
வளர்ந்த நாடுகள் என்று நாம் வர்ணிப்பவைகள் எல்லாம் கணினியிலும் தகவல் தொழில்நுட்பத்திலும் மட்டும் வளரவில்லை, மாறாக உலகின் அடிப்படை தேவையான விவசாயத்திலும் உணவு உற்பத்தியிலும் வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். எனவே இங்கு நாம் விவசாயிகளுக்கு நன்றி சொல்வோம். மேலும் இவ்வாறான குளிர்காலத்தில் இந்த விவசாயிகளின் டிராக்டர் அணிவகுப்பு உண்மையிலே ஒரு உயிரளிக்கும் உணவினை வழங்குகிறது. விவசாயத்தால் வளர்ந்த நாட்டில் விவசாயிகள் தங்கள் பெருமையை வெளிக்காட்டும் இந்த நீல திங்களில் நாமும் மந்த மனநிலை விடுத்து உற்சாகம் அடைவோம். வாருங்கள், ப்ளூ மண்டைக்கான டிராக்டர்கள் அணிவகுப்பினை தொடர்ந்து நாம் கண்டுகளிப்போம்.